இப்ப இலங்கை முழுவதும் பேசும் பொருளா மாறிக்கக்கூடிய கதை தான் நீர்கொழும்பு சிறைச்சாலை. இலங்கை முழுவதும் இல்ல, உலகம் முழுவதுமே சொல்லலாம். அதுக்கு அடுத்து எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, நாட்டு மக்கள், ஊடகங்கள் எல்லாமே ஒரே கதையை தான் பேசி கொண்டு வராங்க. ஆனா அதுக்கு இடையில பாருங்க, சுரேஷ் சலே, ஆசாத் மௌலானா, கோட்டாபய ராஜபக்ஷ, விஜயதாஸ் ராஜபக்ஷ இவங்களை காணா போயிடுச்சு. உங்களோட கதை அப்படியே மங்கி மஸ்தான் ஆகிடுச்சு. எல்லாருமா சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, போதைப் பொருள் வியாபாரிகளால் நடத்தப்பட்ட பிரச்சனை, ஊர்முனான்னு சொல்லக்கூடிய ஒருத்தன், உள்ள இருக்கக்கூடிய சுரேஷ் சொல்லக்கூடிய ஒருத்தனை வச்சு நடத்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு பின்னுக்கு கேள்பத்ர பத்மே இருக்கலாம் அப்படின்னு தான் பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டு வரும். அதோட இன்னொரு தரப்பு என்ன சொல்றதுன்னு சொன்னா, அனுர ரொம்ப எச்சரிக்கையா நீங்க, டீப் ஸ்டேட் தியரி நடக்குது. டீப் ஸ்டேட் தியரின்னு சொன்னா அரசியல் சதியா, இதை பத்தி பேசுவோம். அதோட இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, நிதி அமைச்சர் நீங்க இருந்து சரி வராது, இனிமே உங்களுக்கு வேலைக்கு ஆகாது, நீங்க வேலையை விட்டு ஓடிடுங்க, நீங்க சரி வர மாட்டீங்க, உங்களால இதை கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சு, போலீஸ் அமைச்சர் நீங்களும் சேர்ந்து போயிடுங்க. இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். சிறைச்சாலை சொல்றது ஒரு 4 செவத்துக்குள்ள அடங்கப்பட்ட ஒரு உலகம், அது இருள் அடைஞ்ச ஒரு உலகம், பாதாள உலகம் தான். சிறைச்சாலைக்குள்ள எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கைதிகள் உள்ள இருப்பாங்க, அதிகாரிகள் வெளியில இருப்பாங்க. சிறைச்சாலை சிலருக்கு சொர்க்கமா இருக்கும், சிலருக்கு நரகமா இருக்கும், சிலருக்கு அது யூனிவர்சிட்டியா இருக்கும். சிறைச்சாலைக்குள்ள ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு பெரிய புகைச்சல் ஆரம்பமாகும் போதே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அதிகாரிகளுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்றது தெரியும். அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும், அதை மேலதிகாரிகள் கிட்ட சொல்லியிருக்கணும். அதை செய்யாம விட்டது அந்த சின்ன சின்ன அதிகாரிகள் பண்ணின தவறு. மேலுள்ள அதிகாரிகள் அதை தெரிஞ்சு அந்த புகைச்சலை அப்பவே கட்டுப்படுத்திருக்கும். விட்டு பிடிப்போன்னு பார்த்தது அவங்க செஞ்ச தவறு. புகைச்சல் தீயா மாறி 2 உயிர் பலி போச்சு, 38 பேர் காயமடைஞ்சாங்க. அதோட அதிகாரிகள் என்ன பண்ணிருக்கணும், மேலிடத்துக்கு சொல்லியிருக்கணும். மேலிடம் என்ன பண்ணிருக்கணும், அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு இருக்கும். அதை இவங்க எல்லாருமே செய்ய மறுத்தது இவங்க எல்லாருமா செஞ்ச ஒரு தவறு. விட்டு பிடிப்போம்னு சொன்னாங்க, விட்டு பிடிச்சாங்க. கடைசியில 25 உயிருக்கு மேல பலி போச்சு. அதுல எத்தனையோ அதிகாரிகளும் இறந்து போயிட்டாங்க. அதோட சேர்த்து சுமார் 100 பேருக்கு மேல காயம். இப்ப என்ன நடந்துச்சு, இடமாற்றம் பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் இடமாற்றம் பண்ணாங்க. இதை முதல்ல பண்ணிருக்கணுமே. அப்ப இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை போயிருக்காது இப்படின்ற கேள்வி பல இடத்துல எழுப்பி இருக்கு. அப்போ ஒரு முடிவு எடுக்க விடாம தடுத்தது யாரு, அதிகாரிகளுக்கு பின்னாடி நின்றது யாரு, அவங்கள செயல்பட விடாம தடுத்தது யாரு, அதை கண்டிப்பா கேட்டும். அப்பதான் இந்த டீப் ஸ்டேட் தியரிக்குள்ள போலாம். எல்லாரும் சொல்றது போல போதைப் பொருள் வியாபாரம் பிரச்சனை, இதுக்குள்ள பூர்முனா சம்பந்தப்பட்டு இருக்கிறான், சுரேஷ் சம்பந்தப்பட்டிருக்கான். சுரேஷ் ஏற்கனவே பல கொலைகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கொலைகாரன், 28, 29 கொலை செஞ்சிருக்கான். அப்ப அவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள ஈடுபட போறான்னு தெரிஞ்சதுமே என்ன பண்ணிருக்கணும், உடனே அவன் இடமாற்றம் பண்ணிருக்கணும். அவனுக்கு ஒரு லைஃப் இல்ல, அவனுக்கு டபுள் கண்டம், ட்ரிபிள் கண்டம், 4-5 கண்டம்னு சொல்லலாம். அவனுக்கு வாழ்ந்தால் உண்டு, செத்தால் உண்டு. அவன் எந்த எல்லையை நோக்கியும் போவான். அவனை செயல்பட வச்சது இந்த பூர்முனான்னு சொல்லப்படுது. பூர்முனா யாருன்னு சொல்லி தேடி பார்த்தா கேள்பத்ர பத்மையோட கூட்டாளி. அப்ப கேள்பத்ர பத்மையுடைய தேவைக்காக பூர்முனா செஞ்சிருப்பானா, எல்லாம் தேடிதான் பார்க்கணும். ஏன்னா கேள்பத்ர பத்மை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடைய பிடியில இருந்து வர. இந்த விஷயத்த கொஞ்சம் மேலோட்டமா கிண்டி பார்த்தோம்னு சொன்னா, கேள்பத்ர பத்மை யார், கம்பா உஸ்மானுடைய ஏதோ விதத்துல ஒரு மகன். கம்பா உஸ்மான் யார், இப்ப சமீபத்தில் கைது செய்யப்பட்டாரு, உள்ள போனாரு ஏதோ ஒரு பிஸ்டல் கேஸுக்கு. கேள்பத்ர பத்மை போதைப் பொருள் சம்பந்தமா ஆல்ரெடி உள்ள இருந்துதான் வர. இப்ப உஸ்மானா இருக்கட்டும், கேள்பத்ர பத்மையா இருக்கட்டும், இவங்க யாரு, இவங்க என்பிபி ஜேவிபி உடைய ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டோம். நான் சொல்றது இவங்க கைது செய்யறதுக்கு பண்றதுக்கு முன்னாடி பேசப்பட்ட கதை. இப்ப அவங்களுடைய நிலவரங்கள் எப்படின்றது தெரியாது, நிலப்பாடுகள் எப்படின்றது தெரியாது. சில நேரங்கள்ல தற்போதைய அரசாங்கத்தோட வெறுப்புல இருக்கிறான். அப்ப அந்த வெறுப்பை யாரு சரியா அடையாளம் கண்டு அவங்கள இந்த மாதிரி விஷயத்துக்கு செயல்பட வச்சது, செயல்படுறதுக்கு தள்ளினது, அதையும் தேடி பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா அந்த இப்ராஹிம் அந்த கதை மாதிரி ஆகும். அதனால இந்த கேள்பத்ர பத்மே, இந்த கம்பா உஸ்மான் யாருடைய தேவைக்கு இந்த பிரச்சனைக்குள்ள அவங்கள கொண்டு பூத்தி இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் தேடி பார்க்கணும். ஏன்னா நடந்த பிரச்சனை ஒரே அடியில இந்த போதைப் பொருள் பிரச்சனை பூர்முனா இல்ல சுரேஷ் கேள்பத்ர பத்மேன்னு சொல்லி திருப்பிட்டா அரசாங்கத்து மேலதான் அந்த பழி விடும். அதெல்லாம் கொஞ்சம் தேடி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்து நம்ம டீப் ஸ்டேட் தியரியை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். டீப் ஸ்டேட்னு சொன்னா அரசியல் சதி. யாரு சதி பண்ற, யாரு தான் சதி பண்ணல. அரசியலுக்குள்ள எத்தனையோ விதமான சதிகள் நடந்துருச்சு. இப்ப நம்ம வரலாறுகளை தோண்டி பார்த்தோம்னு சொன்னா, இந்த நாட்டுக்குள்ள PS சேனாநாயக்க, அப்புறம் டட்லி சேனாநாயக்க, அப்புறம் ஜோன் குத்ராவால வரைக்குமே ஏதோ விதமா நல்லபடியா தான் போய் கொண்டிருச்சு. உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு SWRD பண்டாரநாயக்க ஒரு இனத்தை வச்சு கொண்டது ஒரு சதி. SWRD பண்டாரநாயக்க உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு ஒரு பிக்கு ஆயுதத்தை கையில் எடுத்தது இன்னொரு சதி. அவர் போனதுமே சினிமாவை பண்டாரநாயக்க ஆட்சியை பிடிச்சது, அவங்களுடைய ஆட்சி மக்களுக்கு கஷ்டத்தை மட்டும் தான் தருவதுன்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பின ஜேஆர் பண்ணினது ஒரு சதி. ஜேஆர் ஜெயவர்தன நீங்க ஆண்டது போதும், நீங்க போங்கன்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பி அந்த புத்தகத்துல உட்கார்ந்தது ஆர் பிரேமதாச செஞ்ச சதி. ஆர் பிரேமதாச நீங்க வாழ்ந்தது போதும், உலகத்தை விட்டே போயிருங்கன்னு சொல்லி அவரை உலகத்தை விட்டு அனுப்பின புலிகள் செஞ்சது ஒரு சதி. எல்லாத்துக்கும் போல சந்திரிகா அம்மையார் உட்கார்ந்தாங்க, கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணாங்க. நீங்க ஆண்டது போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கால கையை பிடிச்சி அவங்களை அப்படியே அனுப்பிவிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்த மஹிந்த செஞ்சது ஒரு சதி. மஹிந்த புலிகளோட தோல்ல கைய போட்டு ரணில 2005 வரவிடாம தடுத்தது ஒரு சதி. மஹிந்தைய வீட்டுக்கு அனுப்பணும், மஹிந்த இந்த நாட்டை ஆண்டது போதும் அப்படின்னு சொல்லி பொன்சேகா ரணில் போட்டது ஒரு சதி. ரணில் பொன்சேகா போட்ட சதி சரிவராத காரணத்தால காலப்போக்குல ரணிலும் மைத்திரியும் சேர்ந்து போட்ட சதி மஹிந்தைய வீட்டுக்கு அனுப்பிச்சு. மஹிந்த வீட்டுக்கு போகும்போது தூணை பிடிச்சி சொல்லிட்டு போனது இன்னொரு சதி. ரணில் மைத்திரி ஆண்டது போதும், மைத்திரிய காதலியாக்கி கொண்டு
நாட்டுக்குள்ள வன்முறையை கிளப்பி அதை குண்டு வரைக்குமே கொண்டு போய் ஒரு சமூகத்தை குழி தோண்டி புதைச்சு இன்னொரு சமூகத்தை கேவலமாக்கினது கோட்டா செஞ்ச சதி. கோட்டாவை நாட்டை விட்டே ஓட வச்சது இயற்கை செஞ்ச சதி. இடையில ரணில் வந்து பூந்தது, ரணில சீட்ல அனுப்பினது இன்னொரு சதி. இப்படி சதிகளை அடுக்கி கொண்டே போலாம். யாருமே சதி செய்யாதவங்க இல்ல. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வரைக்குமே அரசியல்ல எல்லா விதமான சதிகளையும் எல்லாருமே செஞ்சுதான் இருக்கிறாங்க. ஏன்னா அது அரசியல். இதுக்குள்ள காட்ஃபாதர்கள் இருந்தாங்க. இப்ப சதிக்கெல்லாம் தலைவர்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல காட்ஃபாதர் மஹிந்த ராஜபக்ஷ. ஏன்னா அவர் தான் வந்து மக்களுக்கிடையே பிரிவினையை கொண்டவர், கட்சிகளுக்கிடையே பிரிவினையை கொண்டவர். அப்ப அவர் தான் சதிகளின் தந்தை. அவரையும் விழுங்கி சாப்பிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் தான் வந்து பொம்மலாட்டம் போடக்கூடிய கோட்டாபே ராஜபக்ஷ. நாட்டுக்குள்ள வன்மத்தை தூண்டி கலவரத்தை உண்டு பண்ணி தீவிரவாதத்துக்கு அதை தள்ளி ஆட்சியை பிடிச்சது. இப்போ அவரை காப்பாத்திக்கொள்ளணும். அதுக்காக எந்த தூரம் வேணாலும் அவர் போக தயார். அரசியல் தந்திரம் தான் சொல்லணும். ஆனா நான் சொல்றது எப்படின்னா இது எல்லாமே அரசியல்ல தருதலைகள். இப்ப ஆட்சி செய்யக்கூடியவங்க ஆட்சிக்குள்ள இருப்பாங்க. ஆனா ஆளுமை ஒரு இனம் தெரியாத ஒருத்தர் கையில இருக்கும். அவன் யாருன்னு கூட யாராலையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அதுதான் டீப் ஸ்டேட். நாட்டை ஆளக்கூடிய ஒருத்தர் இருப்பாரு. ஆனா நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள் அந்த யாருன்னு தெரியாத மூணாவது நபர் கையில இருக்கும். ராணுவமா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், எஸ்டிஎஃப் இருக்கட்டும், இல்ல புலனாய்வு அமைப்புகளா இருக்கட்டும், இல்ல அரசாங்கம் சார்ந்த துறைகளை அத்தனையுமே அந்த மூணாவது நபர் கையில இருக்கும். அதுதான் டீப் ஸ்டேட். டீப் ஸ்டேட் தியரி சொல்றது இலங்கைக்குள்ள மட்டுமில்ல பல நாடுகள்லையும் நடந்து கொண்டு வருவது, இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடியதா தான் இருந்து வரும். இலங்கையில அது ஒன்றும் புதிய கதை இல்லை. அதனால அனுரகுமார திசாநாயக்கு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொண்டுதான் ஒரு பயணம் போகணும். நிச்சயமா அவர் தெரிஞ்சு கொண்டுதான் ஒரு பயணம் போறாரா இருக்கும்னு நான் நம்புறேன். பாருங்க, இந்த நடந்து முடிஞ்ச நீர்கொழும்பு சிறைச்சாலை கொடூர சம்பவத்துல யாருக்கு லாபம்? யார்ட விஷயங்கள் தள்ளப்பட்டு போச்சு? கோட்டாபே ராஜபக்ஷ பத்தி யாரும் பேசுறாங்க இல்ல. சுரேஷ் சடையை பத்தி யாருமே பாக்குறாங்க இல்ல. ஆசாத் மௌலானோட கோட்டாபே ராஜபக்ஷ போட்டோ பிடிச்சாராம். குற்றப்புலனாய்வு திணைக்களம் வந்து முன்னாள் ஜனாதிபதிகள் 2 பேரை கைது செய்யறதுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பல போலீஸ் அதிகாரிகளை கைது செய்யறதுக்கு தயார் நிலையில இருக்கிறாங்க. பல ராணுவ அதிகாரிகளும் செக் வச்சுதான் இருக்கிறாங்க. பல அரசியல்வாதிகளும் கைது செய்யப்படலாம். முன்னாள் ஜனாதிபதிகளுடைய மகன்மார்களும் கைது செய்யப்படலாம். இதெல்லாமே இப்ப தள்ளப்பட்டு போயிருமே இந்த பிரச்சனையால. ஏன்னா குற்றப்புலனாய்வு திணைக்களம் இனிமே பிஸி ஆகிடுவாங்களே, இந்த தேர்தலுக்கு பின்னால போயிடுவாங்களே. இப்ப இது யார்ட தேவைக்காக நடந்துச்சு தேடி பாருங்க, உங்களுக்கே அர்த்தம் புரியும். பாருங்க, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை பிரச்சனைக்குள்ள ஒரு கதை சொல்லுவாங்களே, சண்டைக்குள்ள கொண்டே மறந்துட்டோம்னு சொல்லி. நாங்க எங்க இருந்த ஊருமூனா, அப்புறம் இந்த சுரேஷ், அப்புறம் பத்மே இப்படின்னு சொல்லி இந்த கதையை பயிற்சி கொண்டு போறோம். ஆனா பெரிய ஒரு ஆளுமா நீர்கொழும்புக்குள்ள இருக்கிறது எல்லாரும் மறந்துட்டோம். நிமால் லங்ஸா, இப்ப தயான் லன்சா, இந்த லன்சாவுடைய குடும்பம் எதை வேண்டாலும் நீர்கொழும்புக்குள்ள அவங்களுக்கு பண்ணலாம். கொஞ்சம் பார்வை அந்த பக்கமும் திருப்பி பாருங்க. இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள நடந்த கதைக்குள்ள சில நேரங்கள்ல லன்சா குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கலாம். மறைமுகமா நான் சொல்றது. நாட்டுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி ஒரு பில்லா உருவாக்கி குண்டை வைப்போம், குண்டை வச்சோன்னா நீங்க சீட்டுக்கு வாங்கன்னு சிலரும் சொல்லியிருப்பாங்க. அதே போல நீங்க கொஞ்சம் ஒரு பக்கமா இருங்க, நாங்க இப்படி ஒரு சம்பவம் செஞ்சு திசையை திருப்பி விட்டுறோம், அப்ப உங்க விஷயங்கள் கொஞ்சம் தள்ளப்பட்டு போகணும்னு சொல்லி சில நேரங்கள்ல இந்த முட்டாள் கோட்டாபே ராஜபக்சேக்கு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தேடி பார்த்தா லன்சா சில நேரங்களில் கதைக்குள்ள வரலாம். அப்புறம் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துல சம்பந்தப்பட்ட கொடூர கொலைகாரன் இந்த சுரேஷ் சுமார் 28-29 பேரை கொண்டு இருக்காங்க. அவனெல்லாம் வாழ தகுதி இல்லை. சோ அவன் வாழணுமா வாழக்கூடாதான்றத போலீஸ் துறை தான் முடிவு பண்ணும். அடுத்து என்னமோ இந்த சிறைச்சாலை பிரச்சனைகளை பெருசுபடுத்தி பேசிக்கொண்டு போறீங்க. ரொம்பலாம் பெருசா பேசாதீங்க. 1983 சிறைச்சாலையில பிரச்சனை வச்சு அப்பாவி தமிழ் மக்களை அடிச்சு கொண்டாங்க. சுமார் 53 பேர் அதுல உயிரிழந்தாங்க. அதை தொடர்ந்து 88 பிரச்சனைகள் வந்துச்சு. இதெல்லாமே மூடப்பட்ட கதைகள். அதுக்கப்புறம் இப்போ நாங்க பேசப்பட்டு வரக்கூடிய ஹெட்லைன் கோட்டாபே ராஜபக்ஷ. அவர் பொறுப்புதாரியா இருந்த காலத்துல 2012 ரூமா தட்டி போய் வெளிக்கடை சிறைச்சாலைக்குள்ள கைதிகளை கூப்பிட்டு சுட்டாங்க. சுமார் 27 பேர் உயிரிழந்தாங்க. அப்ப அவரை பதவி விலக சொல்லலையே, தொலைஞ்சி போங்கன்னு யாரும் சொல்லலையே, மைந்த வீட்டுக்கு போங்கன்னு யாருமே கேள்விகள் எழுப்பலையே. அதுக்கு அடுத்து 2020 கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியா இருந்தார். மாற சிறைச்சாலையில் சுமார் 10 பேர் கொல்லப்பட்டாங்க. அப்ப கோட்டா நீங்க இனிமே தேவையில்லை வீட்டுக்கு போயிருங்க யாராவது சொன்னீங்களா? இல்லையே. பதவியில இருந்தவங்க யார் வேணாலும் விலகி போயிருக்கலாம். விலகி போறதுல அர்த்தம் இல்ல. ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றது எப்படி, அதை தான் தேடி போகும். நீதி அமைச்சரா இருக்கட்டும், போலீஸ் அமைச்சரா இருக்கட்டும், பிரச்சனைகளை எப்படி தடுக்கிறது, பிரச்சனை வந்தா அதை எப்படி கையாளுறது, பிரச்சனைகள் வராம எப்படி பாதுகாக்கிறது, அந்த இடத்துக்கு போகும். இப்ப சிறைச்சாலைகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப நெருக்கடி. அந்த நெருக்கடியை இல்லாம மருந்து தட்டுப்பாடு இருக்குது. அந்த மருந்து தட்டுப்பாடுகளை தேடி பிடிக்கணும். கள்ள டாக்டர்மார் இருக்காங்க, அவனோடு யாருன்றதை தேடி பிடிக்கணும். மாத்திரைகளை வெளி உலகத்துக்கு விற்கக்கூடிய தருதலைகள் இருக்குது, அவன் யாருன்றதை தேடி பிடிக்கணும். கழிவறை பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொள்ளும். அப்ப ஓரளவு சுமூகமா இந்த பிரச்சனைகள் முடியும். அதே மாதிரி போதைப் பொருள் வியாபாரிகள், பிரபல போதைப் பொருள் தலைகள், தருதலைகள், கொள்ளக்காரனோர் ராணுவ கட்டமைப்புல இருக்கக்கூடிய அப்படின்னா கடற்படையுடைய கட்டமைப்புல இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளை கொண்டு போய் தள்ளணும். அப்படியே கிடங்க. இவனால சும்மா அப்பாவிகளோட உயிரும் பலியாகும். ஏன்னா சிறைச்சாலை இருக்கக்கூடிய எல்லாருமே குற்றவாளிகள் இல்ல, எல்லாரும் குத்தம் செஞ்சவங்க இல்ல. சில குற்றவாளிகள் இருந்தா சில நிரபராதிகளும் இருப்பாங்க, சில அப்பாவிகளும் இருப்பாங்க. அதனால ஒருத்தனால பலரும் பாதிக்கப்படுறாங்க. போதைப் பொருள் வியாபாரிகள் யார் யாருன்னு இனம் கண்டு அவனை தூக்கி உள்ள போடணும்.
சும்மா போற வாரம் 5 பசங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு சிறைச்சாலைகளை நிரப்பக்கூடாது. இந்திய காலங்களில் தேசபந்து திண்டக்கோன் யுக்தி என்று சொல்லி ஒன்று பண்ணி எத்தனையோ லட்சம் பேர் கொண்டு உள்ள போட்டார். என்ன நடந்துச்சு? கஞ்சிப்பான இம்ரான தப்ப விட்டார். அது போல பிரபல போதைப் பொருள் வியாபாரிகளை தப்பி போவிட்டார். போதைப் பொருள் வியாபாரிகளை காப்பாத்தி விட்டாரு. ஆனா சும்மா உள்ள 50 ரூபா கேஸை கொண்டு உள்ள போட்டார். இதுவா நல்லது? ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சிம்பிளா சொல்லட்டுமா? போதைப் பொருள் யார் யார் பழக்கத்துல இருக்கிறானோ அவன் பாவம். அவனை கொண்டு போய் சீர்திருத்தும் பள்ளி ஒன்று ஆரம்பிச்சு அதுல கொண்டு போய் போடுங்க. அவனுக்கு கிரிட்டிக்கலான எக்ஸசைஸை கொடுங்க. அவனை சரியான நிலைமைக்கு கொண்டு வரதுக்குரிய வழிகளை பண்ணுங்க. அவனை தூக்கி ஜெயில போட்டு அதுக்கு செலவு பண்ற காசை இதுக்கு செலவு பண்ணலாம். அப்ப அவனுக்கு ஒரு வாழ்க்கையாவது திரும்ப கிடைக்கும். ஏன்னா சிறைக்குள்ள போயிட்டான்னா அவன் 50 கேஸ் கடைசியில வந்து யூனிவர்சிட்டி டிகிரி எடுத்து வெளியில வருவான். அதுக்கப்புறம் குற்றத்துக்கு மேல குற்றம் செய்யறதுக்கு அவன் தயார் நிலையில் இருப்பான். அதனால சிந்திச்சு செயல்படணும். பிரச்சனைகளுக்கு முடிவு யாரும் விலகி போறது இல்லை. இப்ப இந்த அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நாங்க எல்லாரும் பொறுத்திருந்துதான் பார்ப்போம். பொறுத்திருந்தே பார்ப்போம். அல்லாஹ் யாப்பேரை நேர்வழிப்படுத்தணும். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.